ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் வீடே மணக்கிற அளவுக்கு காடை பிரியாணி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 காடை வாங்கி வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி நடுவில் கீரெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நான் மசாலாலாம் தடவும் போது உள்ளெல்லாம் மசாலா போய் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், உப்பு வரப்புமா. இப்போ அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம், 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அந்த காடையில் பிடிக்கிற மாதிரி நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1 ஹவர் ஊறட்டும். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் 2 டம்ளர் அரிசி, அதாவது 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன் நான். இப்போ இது 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறலாம். இது தனியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெயிலையும் நெய்யிலையும் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் உருகிடுச்சு. 2 பட்டை போட்டுறேன், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். 400 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், நீட் ஷேப்பில். இதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 400 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். 5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டலாம், ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம ஊற வச்ச காடை எடுத்து போட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுடலாம், 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் போட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். இது கரெக்டான அளவு. இப்போ நல்லா உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தம் பிரியாணி பண்ணுறதுனால மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். மேலே வெயிட் வச்சு நான் மேலே தண்ணி ஊற்றி நல்லா வெயிட் வைக்கிறேன். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெயிட்டை எடுத்துகிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உதிரியாக எவ்வளோ சூப்பராக இது பாருங்கள். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வீடே மணக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ல நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.